லவ்லி மக்களே, வெல்கம் டு பிளஸி ரேமன் vlogs. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். அதுவும் கிளைமேட் இப்போல்லாம் வந்து செம்மையாகவே இருக்குது. அதனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணும்போதே மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ பிரெட் பாக்கெட்ஸ் தான் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பொட்டேட்டோ பிரெட் ரோல் மாதிரி செய்யலான்னு தான் நான் பண்ணியிருந்தேன். பட் கடைசியாக அதை அந்த எப்படியோ சொதுப்பி லாஸ்ட்டாக வந்து பிரெட் பாக்கெட்ஸ் மாதிரி செஞ்சுட்டேன். பட் டேஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த ஷேப் தான் வரல. நீங்கள் அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா பொட்டேட்டோஸை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணியில். தென் சைட் பை வந்து 2 ஆனியன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் பிரெட் க்ரம்ஸ்க்காக 3 பிரெட் எடுத்து குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து கடையில் வாங்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஏன்னா வந்து இதை ஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி ப்ரௌன் ஆனோடனே அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அந்த வேலை முடிஞ்சோடனே நம்ம பொட்டேட்டோவும் வெந்துருச்சு, அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ்க்காக வந்து பிரெட் வந்து தனியாக பிச்சு போட்டு கிரைண்ட் பண்ணியிருந்தோம். தென் பொட்டேட்டோவில் சேர்க்குறதுக்காக இன்னொரு 2 பிரெட் வந்து குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். தென் வந்து சாப் பண்ண ஆனியன்ஸு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். தென் மசாலாவுக்கு வந்து சிம்பிள் தான், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர், சால்ட்டு, அப்புறம் சிக்கன் மசாலா. தென் வந்து பைண்டிங்க்காக நான் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருசாக தண்ணிலாம் ஊற்றி பண்ணணும்னு இல்லை, நல்லா பிடிக்கிற அளவுக்கு டைட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ரோல் தான் பண்ணிடலான்ட்டு. ஸோ இதுலேயுமே நான் வந்து ரோல் பண்ணுறதுக்காக தான் ஷேப் பண்ணி எடுத்திருந்தேன். பட் அது டீப் ஃப்ரை பண்ணும்போது எனக்கு அது பைண்டே ஆகலை. ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துமே அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதனால் மேபி சைஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு என்னவோ. அதனால அதை நான் குட்டி குட்டி பாக்கெட்ஸாக போட்டுட்டேன். நீங்களுமே வந்து அதே பாக்கெட்ஸே ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும், என்ன மாதிரி சொதப்ப மாட்டீங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஷேப் பண்ணி வச்சதை வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட்டிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆயிலில் போட்டுடலாம். அண்ட் ஃபைனலி வந்து பொட்டேட்டோ பாக்கெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் செய்கிறதுக்குள்ளே பாதி ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அண்ட் அதை விட இது வந்து நல்லா பெட்டராகவே வந்துச்சு, நல்லா ரவுண்ட் ஷேப்பில். கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த பிரெட் பாக்கெட்ஸு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ இந்த ரெய்னி சீசனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.